ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சோசியலில் ஃபஸ்ட் டேர்மில் ஜியாகிரஃபி யூனிட் 4ல் ஹைட்ரோஸ்பியர் அந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், த டெம்பரேச்சர் ஆஃப் த ஓஷன் வாட்டர்ஸ் ஜென்ரலி டேஸ் அட் கிரேட்டர் டெப்த். பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் அட் கிரேட்டர் டெப்த். பி தான் ஆன்சர். செகண்ட் ஒன், ocean currents are produced due to dash. பார்த்தீங்கன்னா due to rotation of earth, due to variation in temperature, due to earth's movement. All the above. அந்த answer. D the answer. Third one, consider the following statements. First, most of the fishing ground occur in areas where the continental shelf is wide. Fishing is well developed in warm tropical waters. Mixing of warm and cold currents facilitates plant nutrients for fish. Inland fishing became significant in India. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்டு தேர்டு தான் கரெக்டு. ஸோ பி தான் கரெக்டு. சரியா? அடுத்தது ஃபோர்த்து கொஷனுக்கு, த ஓஷனிக் ரிட்ஜ் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ட் டியூ டு டைவர்ஜன்ஸ் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ். பி தான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் த கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த topography beneath the surface of the sea? Continental shelf, continental slope, sea plan, sea trench. A the answer. Sixth one பார்த்தீங்கன்னா, which of the following is not correctly matched? இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா Gulf Stream. ஃபர்ஸ்ட் ஒன் Gulf Stream Pacific Ocean அப்படிங்கிறது ராங்கு. அடுத்து சி பார்த்தீங்கன்னா கேனரி கரண்ட் வந்து மெடிட்ரேனியன் சி அது அப்படிங்கிறதும் கரெக்ட், நாட் கரெக்ட். இந்த ரெண்டு ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கரெக்ட்லி மேட்ச்டு, ஏ அண்ட் சி. சரியா? அடுத்தது அசேஷன் ரீசன். இதுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அசேஷன் பார்த்தீங்கன்னா, ஓஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஷோ இன் ப்ளூ இன் மேப்ஸ். ஓஷன்ஸ் வந்து மேப்ஸில் என்ன கலராக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ தான். ஸோ இது கரெக்டு. இட் இண்டிகேட்ஸ் த நேச்சுரல் கலர் ஆஃப் த ஓஷன். அது என்ன இது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நேச்சுரல் ஓஷனோட நேச்சுரல் கலரை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரியா? அடுத்தது செகண்ட் ஒன், அசெஷன். ஃப்ளாட் டாப்டு சி மவுண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் குயோட்ஸ். ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல் குயோட் ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆஃப் வால்கானிக் ஆரிஜின். இதுவும் ஏ தான் கரெக்டு. பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஏ ஆர் கரெக்ட், ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா assertion, submarine canyons are deep gorges of the ocean floor. Reason பார்த்தீங்கன்னா there are mainly restricted to continental shelf, slope and rise. B the answer. B என்னன்னு பார்த்தலாம். both A and R are correct but R does not explain A. சரியா? ஏவுக்கான ரீசன் ஆர் கிடையாது. சரியா? அடுத்தது ஃபோர்த் ஒன், assertion பார்த்தீங்கன்னா atolls are more common in the Atlantic Ocean. The marine population at the deep depth is less. இதுக்கு D ஆன்சர் பார்த்தீங்கன்னா A is false but R is correct. இதில் A வந்து ஃபால்ஸு, R வந்து ரீசன் வந்து கரெக்ட். ஓகே, D தான் ஆன்சர் ஃபோர்த் ஒனுக்கு. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா மெரினா ட்ரென்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த பசிபிக் ஓஷன். அடுத்தது கிரேட் பேரியர் ரீஃப் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸ்ப்ரிங் டைட்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஃபுல் அண்ட் நியூ மூன் டேஸ். ஹெவி ரெயின்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் சாலினிட்டி இன் த ஓஷன். ஃபிஃப்த்து, குரோஷியோ கரண்ட் பார்த்தீங்கன்னா அலாங் த கோஸ்ட் ஆஃப் ஜப்பான். கான்டினென்டல் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃப் அண்ட் கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங், டிஸ்டிங்விஷ் த ஃபாலோயிங், ஆன்சர் இன் பேராகிராஃப். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் பார்த்தலாம் குட்டீஸ். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃப். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் டூ யூ மீன் பை த டேர்ம் ஹைட்ரோஸ்பியர்? Hydrosphere consists of water in various forms found on the earth. Over 97% of water on the earth's surface is confined to oceans. Less than 3% of water is held on land as glaciers, ice caps, groundwater, rivers, lakes and are also water vapor in air. சரியா? இதுதான் ஹைட்ரோஸ்பியர். அடுத்தது செகண்ட் கொஷின், what is hydrological cycle?
அதாவது ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்ஸ் வாட்டர் இஸ் நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் ஆல்வேஸ் இன் மோஷன். This continuous movement of water on above and low the earth's surface is called the hydrological cycle. அதாவது இது வந்து நீரியல் சுழற்சி அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியோட நீரானது நிலைத்த தன்மையற்றது, அதாவது நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரும் தன்மையுடையது, ஆல்வேஸ் இன் மோஷன், நகர்ந்துட்டே இருக்கும். அடுத்தது இந்த பூமியில் இருக்கிற நீர் வந்து பார்த்திங்கன்னா, வாட்டர் வந்து தன்னோட நிலையை வந்து பனிக்கட்டி, நீர், நீராவி அப்படின்னு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், நீரியல் சுழற்சி அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது தேர்ட் கொஷின், மென்ஷன் த வேரியஸ் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஓஷன் ஃப்ளோர்ஸ். த ஓஷன் basins are characterized by the following major relief features. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டினென்டல் ஷெல்ஃப், அடுத்தது கான்டினென்டல் ஸ்லோப்பு, கான்டினென்டல் ரைஸு, டீப் சி பிளெயின் ஆர் அபைசல் பிளெயின், ஓசனிக் டீப், ஓசனிக் ரிட்ஜ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ், அதாவது கடலடி நிலத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இதை வந்து கண்டத்திட்டு, கண்ட சரிவு, கண்ட உயர்ச்சி, கடலடி சமவெளிகள், அடுத்தது அபிசல் சமவெளி, கடல் வெள்ளம், அகழிகள், இந்த மாதிரி கடலடி மலைத்தொடர்கள், இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? இது மாதிரி கடலடி நிலத்தோற்றங்கள் இருக்குது, அதாவது ஓஷன் ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஃபோர்த் கொஷின், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஜென்ரேட் த ஓஷன் கரண்ட்ஸ்? த ஃபேக்டர் தட் ஜென்ரேட் ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் எர்த்ஸ் ரொட்டேஷன், அதாவது புவியோட சுழற்சி, அதாவது கடல் நீரோட்டங்களை தோற்றுவிக்கும் காரணி எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எர்த்ஸ் ரொட்டேஷன்னா புவியின் சுழற்சி. அடுத்தது ப்ரிவைலிங் விண்ட்ஸ், அதாவது வீசும் காற்று. சரியா? அடுத்தது டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் சாலினிட்டி ஆஃப் ஓஷன் கரண்ட், அதாவது உப்புத்தன்மையில் இருக்கிற வேறுபாடு. சரியா? ஓஷன் வாட்டரில் உப்புத்தன்மையில் இருக்கிற வேறுபாடு. அடுத்தது ஃபிஃப்த் கொஷின், ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் சி வேவ்ஸ், அதாவது கடல் அலைகளை பற்றி எழுதுங்க. சரியா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆல் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஓஷன்ஸ் சி வேவ்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஸ்ட்ராங்கஸ்ட், அதாவது கடல் நீர் இயக்கங்களை மிகவும் வலிமை வாய்ந்தது எது பார்த்தீங்கன்னா அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சி வேவ்ஸ் ஆர் ரிப்பிள்ஸ் அண்ட் வாட்டர் காஸ்ட் வென் wind blows over the sea. The height of these waves depending on the speed of wind, its duration and the direction from which they blow. அதாவது இந்த காற்று வந்து கடலின் மேற்பரப்பில் வந்து வீசும்போது இந்த அலைகள் வந்து உருவாகுது. காற்றின் வேகம், நீடிக்கும் காலம், திசை ஆகியவற்றை பொறுத்து இந்த அலைகளோட உயரம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சம்டைம்ஸ் வேவ்ஸ் ஆர் ஆல்சோ காஸ்ட் பை ட்ரிமர்ஸ் ஃபெல்ட் ஆன் த ஓஷன் ஃப்ளோர், அதாவது ஆழ்கடலில் ஏற்படக்கூடிய நில அதிர்வுகள்னால ஏற்படும் இது. சரியா? அடுத்தது சச் வேவ்ஸ் ஆர் குவைட் டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் கால்டு சுனாமி, அதாவது அலைகள் வந்து அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆழிப்பேரலை அப்படிங்கிறதுக்கு சுனாமி அப்படிங்கிற ஆழிப்பேரலை. சரியா? அடுத்தது கிவ் த ரீசன். ஃபர்ஸ்ட் கொஷின், த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் த சதர்ன் ஹெமிஸ்பியர் ஆர் கால்டு த லேண்ட் அண்ட் வாட்டர் ஹெமிஸ்பியர் ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது வட அரைக்கோளம் மற்றும் நில அரைக்கோளம், வட அரைக்கோளம் நில அரைக்கோளம் என்றும் தென் அரைக்கோளம் வந்து நீர் அரைக்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வட அரைக்கோளத்தை லேண்ட் நில அரைக்கோளம்னு சொல்கிறாங்க, தென் அரைக்கோளத்தை நீர் அரைக்கோளம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஹோல்ட்ஸ் 61% ஆஃப் லேண்ட், அதாவது கண்டங்கள் மற்றும் கடல்கள் வட மற்றும் தென் அரைக்கோளங்களில் ஒரு சீராக வந்து பரவி இருக்கிறதுல த சதர்ன் ஹெமிஸ்பியர் ஹோல்ஸ் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லேண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 61%. இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 81% ஆஃப் வாட்டர் இருக்குது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பேட்டர்ன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் கால்டு த லேண்ட் ஹெமிஸ்பியர் அண்ட் த சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் கால்டு த வாட்டர் ஹெமிஸ்பியர். சரியா? இந்த பர்சன்டேஜ் இருக்கிறதுனால தான் இதை வந்து நீர் அரைக்கோளம் நில அரைக்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது கான்டினென்டல் ஷெல்ஃப் ப்ரொவைட்ஸ் குட் அஷிங் கிரவுண்ட், அதாவது கண்டத்திட்டு வந்து சிறந்த மீன்பிடி தளமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, த கான்டினென்டல் ஷெல்ஃப் இஸ் ஷாலோவர்
thus enables sunlight to penetrate through the water. This encourages abundant growth of grass, seaweeds and plankton. Hence, these zones become the richest fishing ground in the world. Example, the Grand Bank of Newfoundland. சரியா? இது பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டுல ஆழமற்ற சூரிய ஒளி நல்லா ஊடுருவ செல்லும் பகுதியாக இருக்கிறதுனால இந்த கடல் புல்கள், கடல் பாசி மற்றும் பிளாங்டன் போன்றவை வந்து பார்த்திங்கன்னா வளர்றதுக்கு சாதகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேங்க் நியூ ஃபவுண்ட்லேண்டில். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கிஷ் த ஃபாலோயிங் ஸ்ப்ரிங் டைட் அண்ட் நீட் டைடு. அதாவது ஸ்ப்ரிங் டைட் அண்ட் நீட் டைட் அப்படின்னா உயர் ஓதம், தாழ் ஓதம் அப்படிங்கிறது. சரியா? வென் த ஸ்ப்ரிங் டைடு, when the sun, moon and earth are aligned in the same line, the collective gravitational pull of the sun and the moon on earth's water strengthen to form a high tide called a spring tide. Such tide always occur on full moon and new moon days. அடுத்து நீட் டைடு பார்த்தீங்கன்னா when the sun and the moon are at right angles, their gravitational force works against each other, causing a low tide called neap tide. A neap tide occurs between two spring tides. அதாவது that is பார்த்தீங்கன்னா twice a month when the first and last quarter moon appears. அதாவது வந்து இந்த புவி, சூரியன், சந்திரன் ஆகிய மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஸ்ப்ரிங் டைடு ஏற்படுது. சரியா? சூரியன் மற்றும் சந்திரன் வந்து அந்த ஈர்ப்பு விசையானது கடலோட மேற்பரப்போட அலைகளில் வலுவடைய செய்து உயர் அலைகள், அதாவது ஸ்ப்ரிங் டைட் வந்து உருவாக காரணமாக இருக்குது. சரியா? இந்த புவி, சூரியன், பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்து கோணத்தில், அதாவது ரைட் ஆங்கிள்ஸில் அமைஞ்சிருக்கிறது நீப் டைடு அப்படின்னு சொல்கிறது. சரியா? இதோட ஈர்ப்பு விசை, இதோட கிராவிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிராக செல்றதுனால இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. சரியா? இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நீப் டைடு அப்படின்னு சொல்கிறது. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட முதல் மற்றும் இறுதி கால் பகுதியில் ஏற்படுது. சரியா? இது வந்து ஸ்ப்ரிங் டைடு வந்து அமாவாசை மற்றும் முழு நிலவு, பௌர்ணமி நாட்களில் வந்து ஏற்படுது ஸ்ப்ரிங் டைடு. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது செகண்ட் கொஷின், அபிசல் பிளைன்ஸ் அண்ட் த ஓஷன் டீப்ஸ். அதாவது கடலடி சமவெளி மற்றும் கடலடி பள்ளம். சரியா? அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. The deep sea plains or abyssal plains are underwater plains found on the deep ocean floor. These plains are usually covered by the thick layer of sediments composed of clay, silt and sand brought by the rivers. These are often characterized by features like abyssal hills, sea mounds, guyots, coral, atoll, etc. அதாவது அபிசல் கடலடி சமவெளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் அந்த சமவெளி அல்லது அபிசல் சமவெளி அப்படிங்கிறது ஆழ்கடலில் காணப்படும், டீப் ஓஷனில் காணப்படும் அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த ரிவர் மூலமாக கொண்டு வரப்பட்ட களிமண், மணல் மற்றும் வண்டல்களால் உருவாக்கப்பட்ட அடர்ந்த படிவுகளால் ஆனது இந்த அபிசல் பிளைன்ஸ். சரியா? நீராக உள்ள எந்த ஒரு தோற்றங்களும் அற்ற மென் சரிவை கொண்ட பகுதி அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது ஓஷன் டீப்ஸ். ட்ரென்ச்சஸ் ஆர் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன்ஸ் and occupy about 7% of the total relief of the ocean floor. Ocean deep are sediment free. Most trenches are V-shaped with steep sides. Epicenter of the great earthquakes are all found in the trenches. அதாவது ஓஷனில் மிக ஆழமான பகுதியில் வந்து இந்த கடலடி பள்ளம், எது கடலடி பள்ளங்கிறது என்ன, ஓஷன் டீப்ஸ், இது வந்து உருவாகுது. அல்லது அகழி அப்படின்னு சொல்லக்கூடியது இது. சரியா? கடலடி பள்ளம் அப்படிங்கிறது அகழி. சரியா? ட்ரென்ச் அப்படிங்கிறது. சரியா? இந்த படிவுகள் வந்து இல்லாத பெரும்பாலான அகழிகள் வந்து வன் சரிவோட வி ஷேப்பில் வந்து காணப்படுது அப்படிங்கிறாங்க. வி ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது ஆன்சர் இன் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் கொஷின், ரைட் அ பேராகிராஃப் ஆன் த ஆரிஜின்ஸ் ஆஃப் ஓஷன். அதாவது ஆரிஜின்ஸ் ஆஃப் ஓஷன். The ocean is a continuous body of salt water that forms the major part of hydrosphere. Geoscientists believe that the ocean were formed on Earth nearly
3 billion years ago. Third point, it is difficult to believe that in the beginning there was no water on our planet. Fourth point, in due course of time, when the earth started cooling, steam escaped from the interior and entered the atmosphere to form clouds. At first, the clouds brought incessant rains. The rainwater filled the depression for 10 and thousands of years, and eventually a super ocean was formed. சரியா? ஸோ இந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. Second question, write a note on continental shelf and continental slope. அதாவது கண்டத்திட்டு கண்ட சரிவு அப்படின்னு சொல்கிறது. சரியா? A shallow and gently sloping platform extending out from the adjoining continental landmass into the sea is called continental shelf. அதாவது நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென் சரிவுடன் கடலில் மூழ்கி இருக்கிற ஆழமற்ற பகுதி வந்து இந்த கண்டத்திட்டு கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இட் இஸ் ஆல்மோஸ்ட் a uniform zone of seabed with a gentle gradient. It is significant in promoting richest fishing grounds. Since the continental shelf is shallower, thus enables sunlight to penetrate through the water. This encourages abundant growth of grass, seaweeds, and plankton to feed fishes. The continental shelves have extensive deposit of minerals and mineral fuels. Hence, this zone becomes as accessible for oil drilling and mining activities. Example, the Grand Banks of Newfoundland. அதாவது இந்த கண்டத்திட்டு வந்து ஆழமில்லாத பகுதியாக இருப்பதனால சூரிய ஒளி வந்து நன்கு ஊடுருவி செல்லுது. இது வந்து கடல் புல்கள், கடல் பாசி மற்றும் பிளாங்க்டன் போன்ற வந்து வளர்கிறதுக்கு சாதகமாக இருக்குது. இது இந்த கண்டத்திட்டு வந்து உலகின் செழிப்பான மீன்பிடி தலங்களுக்குள்ள இருக்குது. சரியா? எக்ஸாம்பிள் கிராண்ட் பேங்க் நியூஃபவுண்ட்லேண்டில். கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்னா எ ஸ்டீவ் ஸ்லோப் which descends the edge of the continental shelf to the deep ocean bed is called the continental slope. அதாவது கண்ட மேலோட்டத்திற்கும் கடல் மேலோட்டத்திற்கும் இடையே ஒரு எல்லையை உருவாக்குகிற கண்டத்திட்டின் விளிம்பிலிருந்து வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஸ்லோப் அப்படிங்கிறது. இட் ஃபார்ம்ஸ் அ பவுண்டரி பிட்வீன் த கான்டினென்டல் crust அண்ட் த ஓஷானிக் crust. அதாவது வன் சரிவை கொண்டிருக்கும் பகுதிகள் வந்து எதுவும் இங்கே காணப்படுறதில்ல. கடலடி பள்ளத்தாக்குகள் மற்றும் அகழிகள் வந்து காணப்படுது. This zone is free from deposit as they are steep. The most important characteristics of continental slope is the presence of deep canyons and trenches. Due to low penetration of sunlight, the slope has nearly freezing temperature. Hence, aquatic life has very slow rate of metabolism. அதாவது சூரிய ஒளி வந்து இங்கே மிக குறைந்த அளவில் வந்து ஊடுருவுது. இதனால் வெப்பநிலை வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால இந்த பகுதி வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வந்து வளர்சிதை மாற்றம் மெதுவாகவே இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. மெட்டபாலிசம் மெதுவாக நடக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது, வாட் டு யூ மீன் பை ஓஷன் கரண்ட்? அதாவது கடல் நீரோட்டங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதோட டைப்ஸ் என்ன? த மூமெண்ட் ஆஃப் ஓஷானிக் வாட்டர் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் at the depths in a definite direction is called oceanic current. அதாவது பெருங்கடல்களில் மேற்பரப்பிலும் அடி ஆழத்துலையும் ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து நகரும் இந்த நீரைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரியா? ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் இன் clockwise motion in the northern hemisphere and in the anti-clockwise motion in the southern hemisphere. அதாவது நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்து கிளாக்வைஸ்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக்வைஸ்லையும் மூவ் ஆகுது. சரியா? த ஃபேக்டர்ஸ் தட் ஜென்ரேட்ஸ் ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த்ஸ் ரொட்டேஷன், ப்ரிவைலிங் விண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் salinity ஆஃப் ஓஷன் வாட்டர். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the movement of ocean currents from the low latitude அதாவது tropical zones towards high latitude temperature and polar zones is called warm current. Example, Gulf Stream in Atlantic Ocean, North Equatorial Current in Pacific Ocean. அதாவது இந்த கரண்ட் என்னது, கரண்ட் ஓஷன் கரண்ட் வந்து அதோட பார்ட்ஸ் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் அடிப்படையில் வெப்ப நீரோட்டம்,
குளிர் நீரோட்டம் அப்படின்னு வகைப்படுத்தப்படுறது. வெப்ப நீரோட்டம் அப்படிங்கிறது தாழ் அச்ச பகுதியில் உயர் அச்ச பகுதியில் வந்து நோக்கி நகரும் நீரோட்டங்கள் வெப்ப நீரோட்டங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா? குளிர் நீரோட்டங்கள் பார்த்திங்கன்னா உயர் அச்ச பகுதியில் தாழ் அச்ச பகுதிகளை நோக்கி நகரும் நீரோட்டங்கள் வந்து குளிர் நீரோட்டங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே குட்டீஸ், அடுத்தது 4th கொஷின். எக்ஸ்பிளைன் த இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் த மெரைன் ரிசோர்ஸ் ஆஃப் மேன்கைண்ட். The biotic and abiotic source found in the oceanic water and at the bottoms are called marine sources. அதாவது கடல் நீர் மற்றும் கடலில் காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரல்ல வளங்கள், உயிரற்றவைகள் மற்றும் உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவைகள் கடல் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? The ocean's resources play a vital role in sustaining the needs of society. A diverse array of marine organisms is used for food, medicine, cosmetics, and a wealth of industrial applications. The world's demand for energy, minerals, and water have become increasingly dependent on non-living marine sources. Fishes, plankton, seagrass, coral, etc. are biological resources. Petroleum, natural gas, metallic, minerals, and sand, gravel, etc. are mineral sources. Energy fuels, tide energy, wave energy, etc. are energy sources. அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வளங்களில் ஆற்றல் தரக்கூடியது, கனிமம் தரக்கூடியது உயிரியல் வகைகள். அதாவது ஆற்றல் தரக்கூடியதில் பார்த்திங்கன்னா எரிசக்தி, கனிமம், ஓதங்கள், அலைகள் இதெல்லாம். அடுத்தது கனிமத்தில் பார்த்திங்கன்னா பெட்ரோலியம், பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு அதாவது நேச்சுரல் கேஸ், உலோக தாது அதாவது மெட்டாலிக் மினரல்ஸ், சாண்ட் மணல் மற்றும் சரளை கற்கள் கிரேவல் அப்படிங்கிறது. சரியா? இதெல்லாம் மினரல் சோர்சஸ். சரியா? அதாவது பயாலஜிக்கல் சோர்சஸ், மினரல் சோர்சஸ் அண்ட் எனர்ஜி சோர்சஸ், எனர்ஜி ரிசோர்சஸ். அதாவது எனர்ஜி ரிசோர்சஸ் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃபியூயல், டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி எட்ஸெட்ரா. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நீடித்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல கடல் வளங்கள் வந்து முக்கிய பங்காற்றுது. பலதரப்பட்ட இந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து உணவு, மருத்துவம், அழகு சாதன பொருட்கள் மற்றும் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுது. சரியா? அடுத்து ஆற்றல், கனிம வளங்கள் மற்றும் நீர் ஆகியவற்றின் உலக தேவைகளை உயிரற்ற கடல் வளங்களையே சார்ந்திருக்கு. சரியா? ஆற்றல் வந்து உயிரற்ற கடல் வளங்களை தான் சார்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சுற்றுலா, மீன்பிடி தொழில், மரபுசாரா எரிசக்தி போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட புக் பேக் கொஷினோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.